ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த குக்கு வித் கோமாளியில் வித்யுலேகா அவங்க செஞ்சிருந்த மும்பை ஸ்பெஷல் வடபாவ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு பொட்டேட்டோவை வச்சு வடை செஞ்சு உள்ளே வைப்பாங்க. இதில் அவங்க சேப்பக்கிழங்கை வச்சு ரொம்ப சூப்பராகவே செஞ்சு அசத்தியிருந்தாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்முஜி கிச்சன். இப்போது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கூட 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி அது கூட சேர்த்துடலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க, இல்லாட்டி கருகிரும், மசாலா தீஞ்சு போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சேப்பக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். நம்ம சேப்பக்கிழங்கு இதில் நார்மலாக செய்ய மாட்டாங்க, உருளைக்கிழங்கை வேக வச்சு தான் சேர்ப்பாங்க. நம்ம விந்துலேக்கா செஞ்சாங்கங்கிறதுக்காக நம்ம இப்போ சேப்பக்கிழங்கு இது கூட சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா மசாலா எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணி விட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டோம். நம்ம கிழங்குலேயே ஏற்கனவே உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே போல் எல்லா கிழங்குகளையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வடை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் 200 கிராம் கடலை மாவு, அதில் 1/4 கப் அளவு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு உங்களுக்கு டேஸ்ட் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு, இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம உருட்டி வச்சுருக்க கிழங்கை இதில் டிப் பண்ணி ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் பேனில். இது ஒவ்வொரு உருண்டைகளாக இந்த மாதிரி டிப் பண்ணி ஆயிலில் சேர்த்துடலாம். இப்போ ஒன்று இது கூட சேர்த்துட்றேன். இதே போல் எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி டிப் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாக வர வரையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஆயிலை வடிச்சிட்டு இதை எடுத்துடலாம் எல்லாத்தையும். இதே போல் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் மீதமுள்ள மாவில் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் விடுங்க. நீங்கள் கெட்டியாக விட்டிங்கன்னா போண்டா மாதிரியே ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தண்ணியாகவே நம்ம கரைச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி மிக்சர் மாதிரி வந்துடும். இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து இது கூட ஒரு முழு பூண்டு பற்களை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நல்லா வாசனை வர அளவு வதக்கிட்டு 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நிலக்கடலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வறுத்து விட்டுருங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை எள்ளும் சேர்த்துருங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், கருகிரும். இது கூட ஒரு கப் அளவு தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. எல்லாம் வாசனை வர அளவு நல்லா வதங்கிடுங்க. தேங்காயை நல்லா ட்ரை ஆகிற அளவு வதக்கிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மிக்சரையும் கொஞ்சம் சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். குறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடபாவுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போது பன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது உள்ளே நம்ம மிக்சியில் அடித்தோம்ல அந்த மசாலாவை உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம பொரித்து எடுத்த வடையும் உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே நம்ம மிக்சரில் எடுத்தோம்ல அதையும் இது மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டு கொஞ்சம் மசாலாவையும் அதில் வச்சுட்டு எடுத்து வச்சுருங்க. இதே போல் எல்லா பன்லையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ பிளேட்டிங்கில் வச்சிடலாங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட் பண்ணிடலாம். கொஞ்சம் புதினா சட்னியும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் இந்த மாதிரி எடுத்து வச்சிடுறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் மும்பை ஸ்பெஷல் வடபாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.